2 பேர்ல யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு போறேன் பட்டக்குன்னு சொன்னார். என் மனைவி கூட்டு போங்க பாரியா, சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும், அதை கூட மனைவிக்கு தருவார். உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன். அது இல்லையா, அவ போயிட்டு இந்த இடம் சொர்க்கமா இருக்கும். 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி எடுக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சு கஷ்டமா இருக்குது. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா? மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுவா மாமா, எனக்கு கை வலிக்குது வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சிட்டா. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. கொழுந்தன குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாவ குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். அட தள்ளி நின்னாத்தான் போட்டாலும் உழுகு மாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க, இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? லவ் மேரேஜ் ஆம்பள லவ் மேரேஜ் என்ன மேடம்? மேடம் எங்களுக்கு லவ் மேரேஜ்லாம் இல்ல சார், நாங்க வந்து காதல் திருமணம். எங்க உன் ஃப்ரெண்ட் வரல? அங்க உட்கார்ந்திருக்காங்க. ஏன்? அவங்கள கேக்கல, அந்த சிம்ரன் ஒருத்திக்கு மட்டும் தான் இடுப்பு இருக்கிற மாதிரி விடுக்கு விடுக்குன்னு ஆட்றா. நீங்களும் ஏன்னு வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆட தெரியுது, ஆடுறாங்க. டாக்டர், கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நமிதா வர்ற மாதிரியே இருக்கு. அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? அது நேரில் வர்ற மாதிரி ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்ட்டார். இப்போ இவனுக்கு என்ன கிசுமா? அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. என்னங்க நம்பர் மாதிரி இருக்கு, இதுக்கு போன் அடிச்சா நம்பியா வருவாங்களா? போலீஸ் வரும், உன்னை உடனே தட்டுவாங்கடா. ஆனால் டாக்டர் நினைச்சா வேற நினைச்சேன். இந்த சட்டையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? காது கேட்கலையா? உங்களுக்கு என்னைக்குதான் காது கேட்டிருக்கு? இன்னைக்கு காது கேட்கறதுக்கு ரொமான்ஸா ஒரு 4 வார்த்தை உங்ககிட்ட பேச முடியுதா? கரெக்ட். நானும் இத்தனை வருஷமா வாண்ட ஒரு கேள்வி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா என்ன நீ தப்பா நினைச்சிருவோன்னு பயமா இருந்துச்சு. நான் தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. நம்ம கல்யாணத்தப்ப தாலி கட்டுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் காதுல வந்து ஏதோ சொன்னீங்க, கூட்ட சத்தத்துல சரியா கேட்கல. என்ன அது? இத்தனை வருஷமா தெரியாதா இருந்தீங்களா? தெரியல புள்ள. நிஜமா? சத்தியமா? சரி சொல்றேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. என்ன பிடிக்கலனா இப்பவே சொல்லுங்க, நான் போயிடுறேன்னு சொன்னேன். இது அன்னைக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லியிருந்தா என்ன?